Alhamdulillah Rabbil Alameen wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin wa ala nabiyyina Muhammad sallallahu alayhi wa ala alihi wa ashabihi wa man ihtada bi hudahu ila yawmiddin amma ba'd. அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த பாடத்தொடரிலே நாம் மூன்றாவதாக தெரிந்து கொள்ளக்கூடிய சுஜூத் என்னவென்றால் சுஜூது சஹவ். தொழுகையில் மறதி ஏற்படும் போது செய்யக்கூடிய சுஜூதுக்கு பேர் சுஜூது சஹவ். மறதிக்காக செய்யக்கூடிய சுஜூத் என்று இதுக்கு சொல்லப்படும். அதாவது தொழுகையில் ஷர்த் என்றும் ஃபர்து என்றும் வாஜிபி என்றும் சுன்னத் என்றும் இமாம்கள் எங்களுக்கு பிரித்திருக்கிறார்கள். இதில் ஷர்த் என்பது தொழுகைக்கு முதல்ல நடக்கக்கூடிய காரியங்கள். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய அந்த வகுப்பில் வரும்போது நாம் தெரிந்து கொள்வோம். ஃபர்து என்பது அல்லது ருக்குன் என்று சொல்லப்படும், கட்டாயம் செய்ய வேண்டும். இது தொழுகையை நாம் ஆரம்பித்ததிலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் ஃபர்தான காரியங்கள் பலது இருக்கிறது. இதில் ஏதாவது விடுபட்டுன்னு சொன்னால் அவர் திரும்ப அந்த ஃபர்தை என்ன செய்யணும், திரும்ப அந்த ரக்காத்தை மீட்டணும். இல்லைன்னா தொழுகை பாத்தில் ஆயிரும். ஒரு ரக்காத்தில் ஒரு ஃபர்தை ஒரு ருக்குனை விட்டு விட்டால் அவர் அந்த ரக்காத்தை திரும்ப மீட்ட வேண்டும். அந்த ரக்காத்து செல்படியாகாது. இதுக்கு சஜ்தா சஹு செய்ய முடியாது. வாஜிப் என்று இருக்கிறது. வாஜிப் உதாரணமாக ஒவ்வொரு ருக்குனுகளுக்கு இடையிலே தள்ளி சொல்லக்கூடிய தக்பீர், இதுக்கு வாஜிப் என்று சொல்வார்கள். சுஜூத் ஒவ்வொரு அந்த ருக்குல சுஜூதில் ஓதக்கூடிய திக்ர்கள் இதுக்கு வாஜிப் என்று சொல்லப்படும். முதல் தக்பீர் இது ஃபர்த். அதுக்கு பிறகு வரக்கூடிய அந்த தக்பீர்கள், அதுக்கு பிறகு வரக்கூடிய அந்த ருக்கு சுஜூத் செய்யக்கூடிய திக்ர்கள் இதுக்கு வாஜிப். இதில் ஏதாவது ஒன்று விடுபட்டால் தெரியாமல் அவர் அதுக்காக சஜ்தா சஹு செய்ய வேண்டும். செய்து கொண்டு அந்த குற்றத்துக்கு பரிகாரமாக அதை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அதே போல ஒரு மனிதருக்கு ஒரு சுன்னத்தான காரியம் விடுபடுது. முதலாவது அந்த அத்தஹியாத் விடுபடுகிறது, அது சுன்னத். இது விடுபட்டால் அவருக்கு என்ன செய்யலாம், அதற்காக அவர் சஜ்தா சஹு செய்யலாம். இந்த சஜ்தா சஹு அதே போல ஒரு தொழுகையிலே ஒன்றை ஒருவர் குறைத்து விட்டார். 4 ரக்காத் தொழக்கூடிய நேரத்தில் 2 ரக்காத் தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டார். பிறகு அவருக்கு நினைவூட்டப்பட்டால் அவர் என்ன செய்யலாம், அவர் மீண்டும் 2 ரக்காத் தொழுது சஜ்தா சஹு செய்யலாம். அல்லது ஒருவருக்கு தொழுகையிலே அதிகப்படுத்தி விட்டார், 4 ரக்காத்துகளுக்கு பாரமாக 5 ரக்காத் தொழுது விட்டார். 2 சுஜூதுக்கு பாரமாக 3 சுஜூது செய்து விட்டார். ஒரு ருக்குக்கு பாரமாக 2 ருக்கு செய்து விட்டார் ஒரு ரக்காத்திலே. பிறகு தெரிய வருகிறது தெரியாமல் செய்து விட்டார். அவர் என்ன செய்ய வேண்டும், அதற்காக அவர் சஜ்தா சஹு செய்யலாம். இப்படி தொழுகையிலே இப்படிப்பட்ட தவறுகள் நடந்தால் அதற்கு அந்த தவறுகளை நிவர்த்தி செய்வதற்காக, அதே போல் நான் உங்களுக்கு முன்னால் சொன்னது போல ஒரு என்ன செஞ்சிட்டார், ஒரு ரக்காத்தில் ஒரு 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 ருக்குனை விட்டுட்டார், திரும்ப அந்த ரக்காத்தை மீட்டணும். பிறகு அவர் ஒரு ருக்குவை ஒரு ரக்காத்திலே ஒரு ருக்குவை விட்டத்தினால அவர் ருக்குவை கூட்டியத்தினால அவருக்கு என்ன செய்யுது, அவருக்கு அந்த ரக்காத்தை மீட்ட வேண்டும். ஒரு ருக்குவை விட்டுட்டார் அல்லது ஒரு சுஜூதை விட்டுட்டார், பிறகு நினைவு வருகிறது, அவர் என்ன செய்யணும், அந்த ரக்காத்தை மீட்ட வேண்டும். பிறகு அவர் சஜ்தா சஹு செய்யணும். இப்படி சஜ்தா சஹு செய்யக்கூடிய அந்த நிலைகள் உண்டு. கூட்டுவதால் அல்லது குறைப்பதால் அல்லது ஒரு வாஜிபை விடுவதால் அல்லது ஒரு சுன்னத்தை விடுவதால் அவருக்கு சஜ்தா சஹு செய்வதற்கு இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த சஜ்தா சஹு செய்யக்கூடிய அந்த நேரங்களை ஒரு முஃமின் அடையும் போது எப்ப சஜ்தா சஹுவை சலாத்துக்கு முன்னால் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் செய்வது, சஜ்தா சஹு செய்வது, எப்ப சலாம் கொடுத்ததுக்கு பிறகு செய்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களிலே சலாம் கொடுப்பதற்கு முதல்ல சஜ்தா சஹு செய்திருக்கிறார்கள், சில நேரங்களிலே சலாம் கொடுத்ததுக்கு பிறகு செஞ்சிருக்கிறாங்க. இந்த செய்தியை நாம் தெரிஞ்சு கொள்வோம். அப்போ எங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுப்பதற்கு முதல்ல எந்த மாதிரியான கட்டங்களில் அவங்க சஜ்தா சஹு செய்தார்களோ அப்படிப்பட்ட தவறுகள் நடந்தால் நாமும் சலாமுக்கு முன்னால் சஜ்தா சஹு செய்துவிட்டு பிறகு சலாம் கொடுப்பது, அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கட்டங்களில் சலாம் கொடுத்ததுக்கு பிறகு சஜ்தா சஹு செய்திருக்கிறார்கள், அப்படிப்பட்ட தவறு நடந்தால் நாம் சலாம் கொடுத்ததுக்கு பிறகு சஜ்தா சஹு செய்ய வேண்டும். இது அல்லாத வேறொரு புதிய ஒரு தவறு நடக்கிறது அப்படிங்கும்போது அதிலே நாம்
சலாமுக்கு முன்னாலும் கொடுக்கலாம், சலாமுக்கு பிறகும் கொடுக்கலாம். இந்த சஜிதா சஹு என்பது இரண்டு சுஜூதுகள். அந்த சுஜூதுகள் நாம் செய்து அதிலே வழமையாக ஓதக்கூடிய சுபஹான ரப்பியல் ஆலா என்று நாம் ஓத வேண்டும். இந்த சுபஹான மல்லா எனாமு வலா யஸ்ஹு என்று சிலர் சொல்லுவார்கள். அப்படி ஓதுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டலில் ஒரு வழிகாட்டல் நமக்கு இதுவரைக்கும் தெரியவில்லை. ஃபிக்ஹ் கிதாபில் அப்படி எழுதுகிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா சஹுவிலே சுபஹான மல்லா எனாமு வலா யஸ்ஹு என்று ஓதினதாக நாம் இதுவரைக்கும் தெரியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஜிதா சஹு செய்திருக்கிறாங்க. அப்ப நாம பொதுவாக ஓதக்கூடிய சுஜூதில் ஓதக்கூடிய அந்த திக்ருகளை தான் எங்கும் ஓத வேண்டும். எங்கு எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா சஹு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நான் ஒரு மனிதர், மனிதர், நீங்க மறக்கிற மாதிரி நானும் மறப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நானும் ஒரு மனிதர், சாதாரண மனிதர் என்று சொல்லல. சில தவறா சொல்லுவாங்க, அதை இவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் என்று சொல்றாங்க, சாதாரண மனிதர் என்று சொல்றாங்க. அப்படி சொல்லல. இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் சூரத்துல் கஹ்ஃபுடைய கடைசியில் எல்லாம் சொல்லி காட்டுறாங்க, உங்களை போன்ற ஒரு மனிதர், சாதாரண மனிதர் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த மனிதர், மனிதர், அல்லாஹுவால் போற்றப்பட்ட மனிதர், உலகத்துக்கே அருட்கொடை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தூதர். ஆனா அவர்கள் மனித தன்மை உள்ளவர்கள், ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவர்கள், அவர்களும் மரணித்தார்கள், அவர்களும் உலகத்திலே வாழ்ந்தார்கள். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் மனிதர், நானும் ஒரு மனிதர். இன்னமா அன பஷருன் அன்சா கமா தன்சவுன், நீங்கள் மறப்பது போனும் நானும் எனக்கு மறதி இருக்கிறது. ஃபைதா நசீத்து ஃபதக்கிரூனி, எனக்கு மறதி ஏற்பட்டால் எனக்கு நினைவு ஊட்டுங்கள். அப்ப நாங்க தொழுகையில ஒரு இமாம் தொழுது கொண்டிருக்கும் போது அவர் ஏதாவது ஒரு தவறை விட்டுவிட்டால் பின்னால் நிற்கக்கூடியவர்கள், ஆண்களாக இருந்தால் சுபஹானல்லாஹ் என்று சொல்ல வேண்டும், பெண்களாக இருந்தால் அவங்க என்ன செய்யணும், அவங்களோட கையை இப்படி அடிக்க வேண்டும், அவங்க சுபஹானல்லாஹ் சொல்லக்கூடாது. அப்ப இமாமுக்கு விளங்கிடும் நாம் ஏதோ தவறு விட்டிருக்கிறோம். உதாரணமாக குர்ஆனை ஓதிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு மறதி ஏற்பட்டு விட்டதென்றால் நாம் அதை திருத்தி கொடுக்க வேண்டும். அல்லது அவர்கள் தவறாக ஓதுகிறார்கள் என்றால் திருத்தி கொடுக்க வேண்டும். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை லயலியனி மின்கும் உலுல் அஹ்லாம், எனக்கு பின்னால் அறிவுள்ளவர்கள் நிக்கட்டும். தொழுகையில சஃப்ல எனக்கு ஏதாவது தவறு நடந்தா அல்லது இமாமுக்கு தவறு நடந்தா அப்ப அவங்க தான் அறிவுள்ளவர்கள் தான், தொழுகையுடைய சட்டம் தெரிந்தவர்கள் தான், குர்ஆனை திருத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த குர்ஆனுடைய ஹிஃப்து உள்ளவர்கள் தான் அதை செய்யலும். இப்படி எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. இந்த அடிப்படையில் ஒரு இமாமுக்கு தவறு ஏற்படுவது குறை அல்ல. அப்படி யாராவது ஒரு இமாம் தவறிட்டா, என்னப்பா நீ இமாமா இருந்து தவறு வர்றியே என்றெல்லாம் சொல்லக்கூடாது, வரலாம். அப்படி வந்தால் அவருக்கு நம்ம திருத்தி கொடுக்கணும். அந்த தவறுல நம்ம சொன்ன பிரகாரம் ஒரு வாஜிப் விடுபட்டு விட்டது, ஒரு ருக்குன் விடுபட்டு விட்டது, ஒன்றை கூட்டி விட்டார், செய்யக்கூடாத ஒன்றை அல்லது செய்ய வேண்டிய ஒன்றை குறைத்து விட்டார், இந்த நேரத்தில் எப்படி இமாம் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி மௌமூம்கள் நடந்து கொள்ள வேண்டும்? இமாம் தவறளித்தால் மௌமூம்கள் அவருக்கு அதை சுட்டிக்காட்ட வேண்டும், தவறை குற்றம் பிடிக்க கூடாது. இது நடக்க வாய்ப்பு இருக்கிறது. மனிதர்களிலேயே எல்லாம் சிறந்த மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அப்படியான நிலை ஏற்படுத்தி இப்படி நடக்கலாம், இப்படி நடந்தா இதுக்கு என்ன சட்டம்ங்கிற செய்தியெல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் நடந்த சில தொழுகையில் அவர்கள் கூட்டி குறைத்து செய்த சில சம்பவங்கள், அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப எந்த நேரத்தில் சுஜூது செஞ்சாங்க சஹவு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு லுஹர் அல்லது அசர், லுஹரோ அல்லது அசரோ, அவர்களுக்கு சந்தேகம் வந்து விட்டது, லுஹரையா அங்க ரசூலுல்லாஹ் தொழுவிச்சாங்க அல்ல அசரையா என்று ரெண்டில் ஒரு தொழுகையை தொழுவிச்சார்கள். 2 ரக்காத் தொழுவிச்சிட்டு சலாம் கொடுத்துட்டாங்க. 2 ரக்காத் தொழுவிச்சிட்டு சலாம் கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, அங்கே நட்டப்பட்டிருந்த ஒரு 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 குத்தி போன்றது, ஒரு மரம், நட்டப்பட்டிருந்த ஒரு மரக்குத்தி, அந்த ஹஷப், அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, போய் ஒரு கோபமான நிலையிலே தன்னுடைய கையை குத்தி கொண்டு அவங்களுடைய வலது கையை இடது கையிலே வைத்து 2 விரல்களையும் இப்படி கோர்த்து வைத்துக் கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதில்
தன்னுடைய கையை குத்திக்கிட்டு எதில் அந்த மர குத்தியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே சாய்ந்தவர்களாக கோபமான நிலையில ரெண்டு கையும் இடது கையையும் இப்படி என்ன செஞ்சாங்க, கோர்த்து பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிறகு அவங்களுடைய கன்னத்தை இடது கை மீது வைத்துக்கிட்டாங்க. இப்ப அவசரமாக பள்ளியிலிருந்து தொழுது முடித்து விட்டு செல்லக்கூடியவங்க போயிட்டு இருக்கிறாங்க பள்ளி வாசலால். அப்போ அவங்க கேட்குறாங்க, என்ன தொழுகை குறைக்கப்பட்டு விட்டதோ என்று சொல்லிக்கிட்டு போறாங்க. அந்த கூட்டத்திலே அபூபக்கர் இருந்தார்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருந்தாங்க. அவங்க ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட திடீரென்று பேசுறதுக்கு வெட்கப்படுவாங்க, பயப்படுவாங்க. அவங்க ஒன்றும் பேசல.